இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொன்னது அதுதான். ஐயோ, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், அவர்கள் இல்லாமல் போகட்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். ஆனால் அவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் காதார கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் என்ன ஜெபிக்கிறோம்? ஏசப்பா, இவங்க எனக்கு விரோதமாக இருந்திருக்கிறாங்க, அவங்க எனக்கு விரோதமாக இருந்திருக்காங்க, யாரும் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? அவங்களுக்கு முன்னால் தான் நான் உன்னை உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்த போகிறேன். யார் யார் பார்த்துட்டு இருக்காங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக, யார் யார் நீ விழுந்து போவேன்னு நினச்சாங்களோ அதே கண்களுக்கு முன்பாக உன்னை தூக்க போகிறாரு. ஆமென். அதுதான் தேவன் செய்கிற அற்புதமான காரியம். எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும், குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே கூட எழும்புவாங்க. அப்படி இருந்தாலும் தேவன் செய்ய